ஹாய் எல்லோருக்கும் வணக்கம், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா எங்கள் பாட்டி வீடு கிரகப்பிரவேசம், அதுக்கு தான் வந்திருக்கோம். நான் தான் போட்டேன், பார்த்துக்குங்க. டைம் ஆயிடுச்சு, அவசரமாக போட்டேன். கம்மிங் ஃபார் மை டேடி, மை டாட்டர், மை சன். இப்போது வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்னும் பூஜை வேலை ஸ்டார்ட் பண்ணலை. இதுதான் கிச்சன். கொஞ்சம் வசதி, அங்கங்கே செல்ஃப் வச்சுருக்காங்க. இது ஆனால் குட்டி கிச்சன் தான். லேப்டாப்பு கபோர்ட் மேலே. இது வந்து பெட்ரூம். சின்ன ரூம் தான், இந்த ஊருக்கு இது பெருசு. இது வந்து ஷோகேஸ், டிவி வச்சுக்கலாம், பொம்மைங்க, நோட் புக்ஸ்லாம் வைக்கிற மாதிரி இடம். இது கிச்சன், அது பேக் டோர். இவ்வளவு தான் வீடு. சின்ன முடிய தொட்டு கும்பிடுவா. போப்பா அம்மா வா வா. ஏதோ உங்க அப்பா அங்கே இருக்கானா? இங்க வா. தர்ஷன் போய் தொட்டு கும்பிடுங்க. போய் கும்பிடுறா, சாமி கும்பிடுறா. போய் கும்பிட்டுறா, திரும்பி போ. குடிமா ஆஃப் பண்ணாதம்மா. ஓய் ஆஃப் பண்றேன். சோறு கூட தேவையில்ல, இதே வந்தா போறோம். ஆமாம், ஆயா ஒரு ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு. ஹாய். நான் ஹாய் சொல்லிட்டான். ஓம் ஸ்ரீம் ह्रीं श्रीं कमले कमलालये महालक्ष्मी नमो नमः महालक्ष्मी नमो नमः स्वाहा ओम स्टीम ह्रीं श्रीं कमले कमलालये प्रसीद प्रसीद महालक्ष्मी नमो नमः स्वाहा. महालक्ष्मी कुलदेवता ग्रामदेवता परिपूर्ण कृपा कटाक्षं भविष्ये.
பூஜை முடிச்சுட்டு ஐயர்லாம் கிளம்பியாச்சு. நாங்களும் பாலெல்லாம் காசிட்டு வந்தவங்களுக்கெல்லாம் பால் கொடுத்துட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் டிஃபன்லாம் வந்துடுச்சு. அந்த வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடியே பாட்டி சொல்லிட்டாங்க ஃபோனில், என்னோடய புடவை எடுத்து வச்சுருக்குமா மஞ்சள் கலரில், உனக்கு ஒன்று பாப்பாவுக்கு ஒன்று, நீங்கள் அதுதான் கட்டிக்கின்னு கோயிலேருந்து விளக்கு எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லிட்டு முன்னாடியே சொல்லிட்டாங்க. என்ன கலர்னு நீ ஃபோட்டோ அனுப்புயான்னு சொன்னால் அவங்க அனுப்பலை. அதனால் நாங்களே ஏதோ ஒரு மேட்சிங் ப்ளவுஸ் எடுத்துகிட்டு போயிட்டேன். நான் ஆயா சொன்னாங்கன்னு சொல்லிட்டு saree கட்டிக்கிட்டேன் நான். என் தங்கச்சி ப்ளவுஸ் கொண்டு வரலன்னு சொல்லிட்டு அவள் கட்டலை, அவள் சுடிதார்லேயே இருந்துட்டான். அதுக்கப்புறம் நாங்கள் ஐயர் பூஜைலாம் முடிச்சுட்டு போயிட்ட பிறகு அதுக்கப்புறம் நான் கொண்டு வந்த saree போய் நான் மாற்றிக்கிட்டு எல்லோரும் டிஃபன்லாம் சாப்பிட்டோம். வரவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் போட்டோம். லேட்டாக ஒருத்தர் வந்துட்டு இருந்தாங்க. முன்னாடி வந்தவங்களுக்கெல்லாம் போட்டோம். லேட்டாக வந்தவங்களாம் சிங்கிளாக சித்தி கொஞ்சம் பார்த்து கவனிச்சிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள்லாம் பழைய வீட்டுக்கு போய்ட்டு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு போயிட்டோம். ரெஸ்ட் எடுத்துகிட்டு வீட்டில் இருக்கிற சாமான்லாம் ஏற கட்டிட்டு மதியம் லஞ்சு அங்கே போய்ட்டு சாப்பிட்டுட்டு திரும்ப பசங்களாம் தூங்கி எழுந்திரிச்சாங்க. நான் ஒரு 4:30 மணிக்கு போல் அதுக்கப்புறம் நான் ஊருக்கு கிளம்பிட்டேன். நீங்கள் பார்த்துக்கங்கன்னு சொல்லிவிட்டு அவங்க மறுநாள் வீடு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. இது கவர்மெண்ட் கட்டி கொடுத்த வீடு தான். இருந்தாலும் சித்தப்பா இல்லாமல் தனியாக இவங்களும் என்னோடய சித்தி என்னோடய பாட்டி இவங்க மட்டுமே கிட்டேருந்து பார்த்து எல்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்க. அது வரைக்கும் நிம்மதி. பசங்க எப்படிடா வீடு இல்லாமல் வாடகை கொடுத்து கஷ்டப்படுறாங்களேன்னு சொல்லிட்டு இருந்தோம். ஒரு வீடு ஆகிட்ட பிறகு எல்லோரும் இப்போ கொஞ்சம் நிம்மதியாக இருப்போம். ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு நாங்கள் ஹாப்பியாக வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நான் பசங்களுக்கு பாட்டிக்கெலாம் ட்ரெஸ் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வந்திருந்தேன். அப்போவே கட்டுங்கன்னு சொன்னோம், யாரும் கட்டலை. இருக்கிற பிஸியில் நான் அப்புறமா பொறுமையாக கட்டிக்கிறேம்மா பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிட்டாங்க. அங்கே பக்கத்து தெருவில் ஒரு டெத் ஆகிடுச்சு. அதால் ஈவினிங் போல் நீங்கள் சக்கரை பொங்கல் செஞ்சு சாமிக்கு படையல் போட்டுருங்கன்னு சொல்லிவிட்டு நாங்கள் கிளம்பியாச்சு. அதுக்கப்புறம் அவங்க சாமி கும்பிட்டுட்டாங்களாம். ஃபோன் பண்ணி கேட்டோம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சது. பாய்.